நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுல எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துற போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ணக்கூடாது, சோஷியல் மீடியாவே வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லி போரிங்காக அட்வைஸ் பண்ண வரல. உங்கள் பிரெயினால் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் உங்கள் பிரெயின் கொலாப்ஸ் ஆகும். நானுமே இதை டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. உங்கள் கிட்டேருந்து ஒவ்வொரு நாளும் திருடிட்டே தான் இருக்காங்க. உங்களோட பணம் இல்லை, உங்களோட சொத்து எதுவுமே இல்லை. ஆனால் அதை விட ரொம்ப வேல்யூபிளான உங்களோட டைம், ஃபோக்கஸ், ஹாப்பினஸ். இதில் ஒரு சேடான பாட்டு என்னென்னா, உங்களுக்கு தெரியாமே இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. யார் இதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்கள் ஃபோன், உங்கள் கம்ப்யூட்டர், அதில் இருந்து தான். நம்ம சோஷியல் மீடியாஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் தான் உங்கள் கிட்டேருந்து உங்களோட ஹாப்பினஸை எடுத்துகிட்டு இருக்கு. டோன்ட் வரி, இந்த வீடியோவில் நான் சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ணக்கூடாது, சோஷியல் மீடியாவே வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லி போரிங்காக அட்வைஸ் பண்ண வரல. அதை விட என்கிட்ட பெட்டரான ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுல எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டினியூஸாக அதில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒவ்வொரு ரீலுமே ஒரு நிமிஷம் தான் இருக்கும். அந்த ஒரு நிமிஷம் டைமில் உங்ககிட்ட நிறைய எமோஷன்ஸை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஒரு ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கும், இன்னொன்று உங்களை யோசிக்க வைக்கும், இன்னொன்று உங்களை சோகமாக ஃபீல் பண்ண வைக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான எமோஷன்ஸ் வந்துட்டு இருக்கப்போ உங்கள் பிரெயினால் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் உங்கள் பிரெயின் கொலாப்ஸ் ஆகும். என் பிரெயின் கொலாப்ஸ் ஆகிடுமா, இதனால் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா, எஸ், உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்பவுமே சின்னதாகிடும். அப்படின்னா உங்களோட பிரெயின் இந்த எமோஷன்ஸ் எல்லாத்துக்குமே பழகினதுனால ஒரு எமோஷனில் உங்களால் கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ உங்களால் 1 மணி நேரம் உங்களை ரீல்ஸ் பார்க்க சொன்னால் உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும். ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் லாங் இருக்க ஒரு வீடியோவை பார்க்க சொன்னால் யூடியூப்பில் உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாக தான் இருக்குது. இந்த அட்டென்ஷன் ஸ்பேனை வச்சுட்டு உங்களால் ஒரு ரீல்ஸில் 1 நிமிஷத்துக்கு ஒரு எமோஷனில் இருக்க முடியும். ஆனால் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே ஒரு 10 மினிட்ஸுக்கு மேலே இருக்கனால அவ்வளோ நேரம் ஒரே எமோஷனில் உங்களால் உட்காந்துருக்க முடியாது. இப்போ சொல்லுங்கள், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட அட்டென்ஷன், உங்களோட ஹாப்பினஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது. அண்ட் டோன்ட் வரி, இதை நம்மளால் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஈஸி சிம்பிளான ஸ்டெப்ஸ், முக்கியமாக இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸை டெலீட்டே பண்ணாமல் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சோஷியல் மீடியாலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே பணம் சம்பாதிக்கணும். அதுக்கு உங்களை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஆப்பில் அதிகமாக ஸ்க்ரோல் பண்ணுறீங்களோ, இந்த ஆப்பில் எவ்வளோ அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களால அவ்வளோ சம்பாதிக்க முடியும். அதுக்காக தான் இந்த அல்காரிதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையா அவங்க காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு மற்ற இடங்களில் மற்ற பர்சன்ஸ் கூட பழகிறத விட இங்கே ரொம்ப அதிகமான ஹாப்பினஸ் கிடைக்கிறதுனால, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையே நீங்கள் பார்க்கறதுனால, யூ வில் பி ஹியர் ஆல்வேஸ். இதனால உங்களோட வேல்யூபிளான டைம், ஹாப்பினஸ் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இழந்துட்டுருக்கீங்க. அண்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம இதுக்கு ரொம்ப அடிக்டடாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமே டெலீட் பண்ணிடுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. சோஷியல் மீடியாஸ்னாலே பேடு அப்படின்னு கிடையாது. இதுலேயும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதா இருக்கட்டும், அண்ட் நிறைய பேருக்கு அவங்களோட பிஸ்னஸே இந்த சோஷியல் மீடியா மூலமாக தான் ரன் ஆகிட்டு இருக்கோம். அண்ட் அவங்க எல்லாத்துக்குமே சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெசன்ஸ் ரொம்பவுமே முக்கியம். அவங்களால சோஷியல் மீடியாஸை டெலீட் பண்ண முடியாது. நானுமே இதை டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. இதை யூஸ் பண்ணுறத ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு தான் சொல்கிறேன். அது எப்படின்றத தான் இப்போ நான் உங்களுக்காக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், செட் யுவர் பவுண்ட்ரிஸ். உங்களுக்குன்னு ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு நாளில் நான் இவ்வளோ நேரம் தான் சோஷியல் மீடியா பார்ப்பேன், அண்ட் இந்த டைமில் மட்டும்தான் பார்ப்பேன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் லஞ்சு சாப்பிட்றப்போ நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம். ஆர் சாயந்தரம் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷனுக்காக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம். இதில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை. எங்கே ப்ராப்ளம்னா, நீங்கள் டைம் கணக்கே இல்லாமல் இதில் எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ தான் ஒரு ப்ராப்ளமாக மாறும். 2வது, இதுக்குன்னு ப்ராப்பரான ஒரு டைம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நாளில் ஒரு 30 மினிட்ஸ் ஆர் 1 ஹவர் நீங்கள் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது தப்பில்லை. உங்கள் ஃபோனில் நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்ற டைம் காட்டும். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் நீங்கள் எவ்வளோ நேரம் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றத. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
3வது ஒரு சின்ன ட்ரிக். அந்த ஸ்க்ரீன் டைம் விஜெட்ஸ உங்க ஹோம் ஸ்க்ரீன்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இத நீங்க எவ்வளோ நேரம் இந்த ஆப்ஸ யூஸ் பண்றீங்கன்றத லைவா காட்டிட்டே இருக்கும். நீங்க ஒவ்வொரு டைம் உங்க ஃபோன ஆன் பண்றப்பவும், இந்த டைம பார்த்து நம்மனால இன்னும் 10 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இன்னொரு 5 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும்னு டைம் கணக்கு வச்சு உங்களால இத ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும். தென் 4வது இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். நீங்க இந்த மாரி டைம் லிமிட் பண்ணிட்டே வரப்போ, பேலன்ஸ் இருக்கக்கூடிய டைம்ல உங்களோட பிரெயின் சோசியல் மீடியாவ யூஸ் பண்ண சொல்லி ட்ரிகர் பண்ணும். அந்த மாரியான டைம்ல நீங்க இத யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு, நீங்க வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள ட்ரை பண்ணலாம். நீங்க இந்த மாரி டைம்ல மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணலாம். ஆர் நீங்க ஜர்னல் எழுத ஆரம்பிக்கலாம். ஆர் ஏதாவது வேல்யூபிளான புக்ஸ், பாட்காஸ்ட் கூட நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம். யாருனாலயும் இந்த டைம உடனே குறைச்சு, உடனே அவங்கனால சோசியல் மீடியாவ லிமிட் பண்ண முடியாது. அதுக்காக தான் நீங்க இத சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வேற வேற விஷயங்கள பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க பிரெயின் அதுக்கு பழகுனதுக்கு அப்புறமா உங்களால ஈஸியா சோசியல் மீடியாவ கொஞ்ச நேரம் யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே, உங்கள சோசியல் மீடியா கண்ட்ரோல் பண்ணாது. சோசியல் மீடியாவ உங்களோட கண்ட்ரோல்ல நீங்க வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அண்ட் இந்த மாரி நீங்க வேற என்ன டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோஸ் வேணுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.